இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 NCERT மேக்ஸில் வந்து சாப்டர் 6 லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் வந்து பார்க்கலாம். இன் ஃபிகர் லைன்ஸ் AB and CD intersect at O, angle AOC plus angle BOC equal to 70 degree, angle BOD equal to 40 degree, find angle BOE and reflex angle COE. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், BOEயும் reflex angle COEயும் வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ஃபிகர் வந்து இதுதான் ABCDE இப்படி கொடுத்துருக்குறாங்களா. இப்போ வந்து கிவன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் BOD வந்து 40ன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்து எழுதிடலாம். ஆங்கிள் BOD ஈக்குவல் டு 40 டிகிரி. அப்போ ஆங்கிள் BOD இது எவ்வளோ, 40 டிகிரி. நமக்கு வந்து வெறும் இந்த இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் வந்து ஒவ்வொரு ஆங்கிள்ஸாக வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, BOD வந்து 40 டிகிரின்னு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து ABயும் CDயும் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்குது. எந்த இடத்துல, ஓங்கிற பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்குது. இது வந்து AB, இது வந்து CD. இந்த இடத்துல வந்து இது C, இது வந்து D. எந்த ABயும் CDயும் வந்து இந்த இடத்துல, அதாவது ஓங்கிற இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ இது என்னது, AOC, இது வந்து BOD. இப்போ நமக்கு வந்து BOD எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 40 டிகிரி. BOD எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 40 டிகிரி. இப்போ இந்த ஈயை வந்து கட் பண்ணிடுங்க, இதுவும். ஸோ இப்போ ஆங்கிள் BOD வந்து 40 டிகிரியா, அப்போ ஆங்கிள் AOCயும் வந்து 40 டிகிரி தான். ஏன்னா இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதனால் இங்கே என்ன டிகிரியோ அதுதான் வந்து இங்கேயும் வரும். ஆங்கிள் BOD வந்து நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 40 டிகிரி. அப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறதுனால ஆங்கிள் AOCயும் என்னது தான், 40 டிகிரி தான். ஸோ அதை நம்ம எழுதலாம். AB and CD intersect. AB and CD intersect. ஓங்கிற இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்குது. இப்போ ஆங்கிள் AOC BOD எவ்வளோ, 40 டிகிரி. ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸுங்கிறதுனால AOCயும் வந்து 40 டிகிரி தான். AOC ஈக்குவல் டு BOD, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் வந்து இங்கேயும் இருக்கும். ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ BOD நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ங்கிறதுனால ஆங்கிள் AOCயும் வந்து 40 டிகிரி தான். ஸோ இப்போ இந்த AOCக்கும் நம்ம வந்து 40 டிகிரின்னு போட்டுக்கலாமா. இப்போ BOD தெரியும், AOC தெரியும். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன நமக்கு கிவன் கொடுத்துருக்குறாங்க, AOC ப்ளஸ் BOE ரெண்டு ஆங்கிளையும் சேர்த்தா நமக்கு 70 டிகிரின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இதையும் நம்ம வந்து எழுதலாம். AOC ப்ளஸ் ஆங்கிள் BOE ஈக்குவல் டு 70 டிகிரி. ஆங்கிள் BOEயும் ஆங்கிள் AOCயும் BOEயும் AOCயும் சேர்த்து 70 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, BOV தனியாக இந்த ஆங்கிளுக்கு எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ ஆங்கிள் AOC நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, 40 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் BOE ஈக்குவல் டு 70 டிகிரி. இப்போ ஆங்கிள் BOE ஈக்குவல் டு 70 டிகிரி மைனஸ் இது இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ ஆங்கிள் BOE ஈக்குவல் டு 30 டிகிரி. எவ்வளோ, ஆங்கிள் BOE வந்து என்னது, 30 டிகிரி. அப்போ BOEக்கு வந்து நம்ம 30 டிகிரின்னு போட்டுடலாமா. ஓகே, 30 டிகிரி போட்டாச்சா. இப்போ நமக்கு ஆங்கிள் AOC
பிஓடி பிஓஇ இதெல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிஓஇ வந்து 30 டிகிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ஓகே. இப்போ ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சிஓஇ தான் வந்து நம்ம அடுத்தது கண்டுபிடிக்கணும். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னால் என்னென்னா இந்த இது ஃபுல்லாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த இது ஃபுல்லாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஏஓசி, ஆங்கிள் ஏஓடி, ஆங்கிள் பிஓடி, பிஓஇ இது எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து 180 டிகிரிக்கு மேலே தான் வந்து இருக்கும். ஸோ we need to find ரெஃப்ளெக்ஸ். இது ஃபுல்லாக இந்த ஆங்கிள் ஃபுல்லாக சேர்த்தது தான் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் சிஓஇ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சிஓஇ இது ஃபுல்லாக. இப்போ சிஓஇ ஆங்கிள் சிஓஇனா நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், சிஓஇ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இங்கே என்ன சொல்கிறாங்க, ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ஸ் சிஓஇங்கிறாங்க. அப்போ இது ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ நம்ம வந்து ஆங்கிள் ஏஓடி வந்து இப்போ ஆங்கிள் ஏஓசி கண்டுபிடிச்சாச்சு. பிஓஇ பிஓடி எல்லாமே நமக்கு தெரியும். ஆங்கிள் ஏஓடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணிட்டோம்னா ஆங்கிள் சிஓஇ வந்து கிடச்சிரும். அப்போ ஆங்கிள் ஏஓடி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஏஓடி ப்ளஸ் பிஓடி ஆங்கிள் பிஓடி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா ஆங்கிள் ஏஓடி இருக்குது, ஆங்கிள் பிஓடி இருக்குது. இது ரெண்டுமே இது என்னது, ஸ்ட்ரைட் லைனு. ஸோ ஸ்ட்ரைட் லைன்னா 180 டிகிரி. இப்போ நம்ம ஆங்கிள் ஏஓடி வந்து கண்டுபிடிக்கணும். அதனால் இதையும் இந்த சைடில் உள்ளதையும் இது பண்ணுவோம், பிஓடி. அப்போ இந்த ஆங்கிள் ஏஓடியும் பிஓடியும் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கா. அப்போ இது வந்து ஸ்ட்ரைட் லைன்னா 180 டிகிரி. பிஓடி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 40 டிகிரி. ஸோ அதை நம்ம வந்து போட்டுடலாம். ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏஓடி ஈக்குவல் டு 180 மைனஸ் 40னா ஆங்கிள் ஏஓடி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ 180 மைனஸ் 40 வந்து 140 டிகிரி. இப்போ நம்ம ஆங்கிள் ஏஓடியும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அது எவ்வளோ, 140 டிகிரி. இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஏஓசி, ஏஓடி, பிஓடி, பிஓஇ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து ஆங்கிள் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சிஓஇ நமக்கு வந்து கிடச்சிரும். அப்போ ஆங்கிள் ஏஓசி எவ்வளோ, ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் ஏஓடி ப்ளஸ் ஆங்கிள் பிஓடி ப்ளஸ் ஆங்கிள் பிஓஇ ஈக்குவல் டு போடலாமா. ஏஓசி எவ்வளோ, 40 டிகிரி. ஆங்கிள் ஏஓடி வந்து நம்ம 140 டிகிரின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். ஆங்கிள் பிஓடி வந்து என்னது, 40 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் பிஓஇ வந்து ஆங்கிள் போட்டு வச்சுருக்கேன், பிஓஇ வந்து 30 டிகிரி. அப்போ 140 ப்ளஸ் 40 வந்து 180 ப்ளஸ் 40 வந்து 220 ப்ளஸ் 30 வந்து 250 டிகிரி. அப்போ ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சிஓஇனா எவ்வளோ, 250 டிகிரி. அப்போ நம்ம பிஓஇயும் கண்டுபிடிச்சிட்டோம், ரெஃப்ளெக்ஸ் சிஓஇயும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபிகர் கொடுத்துருவாங்க. இந்த ஏபியும் சிடியும் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. எந்த இடத்துல, ஓங்கிற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, பிஓடிக்கு வந்து 40 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதாவது பிஓடி வந்து ஆங்கிள் ஏஓசிக்கு வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளாக இருக்கிறதுனால இங்கே என்ன டிகிரியோ அதுதான் ஏஓசியும் வரும். அப்போ கிவனை நம்ம முதல்ல பிஓடின்னு 40 டிகிரியை வச்சுட்டோம். ஏபியும் சிடியும் இன்டர்செக்ட் ஆகிருக்குது. இது வந்து ஆங்கிள்
ஏஓசியும் பிஓடியும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்குது. ஸோ ஆங்கிள் ஏஓசியும் அப்போ என்னது தான் 40 டிகிரி தான். இங்கே ஆங்கிள் பிஓடி வந்து 40 டிகிரியா, ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னால இந்த ஏஓசியும் வந்து 40 டிகிரி தான். இப்போ வேறு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் பிஓஇ ஈக்குவல் டு 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏஓசிக்கு வந்து 40 டிகிரி வந்திருக்கு. அப்போ ஆங்கிள் பிஓஇ வந்து கண்டுபிடிச்சிருவோமா. அடுத்து ரெஃப்ளெக்ஸ் சிஓஇ சிஓஇ. அப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது ஃபுல்லாக சேர்த்தா தான் ரிஃப்ளெக்ஸு. ஸோ இது ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஏஓசி நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு, பிஓடியும் தெரியும், பிஓஇயும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது மூணும் தெரியும். இப்போ ஏஓடியை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும், இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணிட்டோன்னா ரெஃப்ளெக்ஸ் இது வந்து தெரிஞ்சிடும். அப்போ ஏஓடியை கண்டுபிடிக்கணும்னா ஏஓடி ப்ளஸ் பிஓடி. இது வந்து ஏஓடியா பிஓடியா, இது ரெண்டும் வந்து எந்த இதில் இருக்குது, ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. அப்போ ஸ்ட்ரைட் லைன்னா 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏஓடி ப்ளஸ் ஆங்கிள் பிஓடி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், 40 டிகிரின்னு வச்சுருக்கோம். ஸோ 40 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏஓடி ஈக்குவல் டு 180. இது வந்து இந்த சைடு வந்துன்னா -40 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏஓடி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இப்போ இது எல்லாமே ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் ஏஓடி ப்ளஸ் ஆங்கிள் பிஓடி ஆங்கிள் பிஓஇ இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணுனா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சிஓஇ வந்து 250 டிகிரிங்கிறது நமக்கு கிடச்சிரும். லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் வந்து செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். இன் ஃபிகர் 6.14 லைன்ஸ் எக்ஸ் ஒய் அண்ட் MN intersect at O if angle POY equal to 90 degree and A is to B equal to 2:3 find C. இப்போ இதுதான் வந்து நமக்கு ஃபிகரு. இதில் வந்து எக்ஸ் ஒய்யும் எம்என்னும் வந்து லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இட் இன்டர்செக்ட் அட் ஓவில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஒய்யும் எம்என்னும் வந்து லைன்ஸ். அப்போ எக்ஸ் ஒய் அண்ட் எம்என் லைன்ஸ் intersect at O. intersect at O. இப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, A is to B equal to 2:3. A is to B equal to 2:3. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஏங்கிறது 2, பிங்கிறது 3. இதை நம்ம வந்து காமனாக ஒரு எக்ஸுன்னு நம்ம வந்து வச்சுக்கலாமா. அப்போ A equal to 2x, B equal to 3xன்னு நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம். அப்போ இப்போ ஏக்கு வந்து என்னது 2x, பிக்கு வந்து 3x. ஓகேவா, ஏக்கு வந்து 2x, பிக்கு வந்து 3x. இப்போ இதில் வந்து எக்ஸ் ஒய்ங்கிறது வந்து ஸ்ட்ரைட் லைனு. அப்போ எக்ஸு ஒய் இப்போ இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆங்கிள் பிஓஒய்யை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா 90 டிகிரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம வந்து அதையும் நம்ம போட்டுடலாம். பிஓஒய் வந்து ஆங்கிள் பிஓஒய் வந்து 90 டிகிரி. இப்போ எக்ஸ் ஒய் இருக்கா, இப்போ இந்த இது ஃபுல்லாகவே இந்த 3 இது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து கிடச்சிரும். அப்போ எக்ஸு ஒய் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்போ 180 டிகிரி ஸ்ட்ரைட் ஆங்கிளாக இது வந்து 3 இந்த எக்ஸ் ஒய் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். இப்போ 180 டிகிரி. இப்போ இந்த 3த்தையும் வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிடணும். 3x + 2x + 90 டிகிரி. அப்போ 3x + 2x + 90 டிகிரி ஈக்குவல் டு இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறதுனால 180 டிகிரி. 5x + 90 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 5x மட்டும் இங்கே வச்சுக்கலாம். 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. 5x ஈக்குவல் டு 180 மைனஸ் 90 எவ்வளோ, 90 டிகிரி. எக்ஸு 90 டிகிரி பை 5. 5 1s are 5, 4, 5 8s are 40. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாமா. இப்படி இது பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 18 டிகிரி. இப்போ நம்ம வந்து ஏ ஈக்குவல் டு என்னது, ஏக்கும் பியும் நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளால் சியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ, 2x.
ஈக்குவல் டு 2 இன்ட்டு 18, 18 2s are எவ்வளோ 36 டிகிரி. அப்போ ஏ ஈக்குவல் டு 36 டிகிரின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பி வந்து கண்டுபிடிக்கலாம். பி வந்து 3x. அப்போ 3 இன்ட்டு x எவ்வளோ 18, 18 3s are 54 டிகிரி. 8 3s are 24, 2 3 1s are 3 5. ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி வந்து 54ன்னு வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து ஆனால் நம்ம வந்து சி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, சி இந்த இது தான் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸ் ஒய்யையும் இந்த எம்என்னையும் நம்ம தனியாக எடுத்து எழுதினா தான் நமக்கு வந்து புரியும். ஸோ எக்ஸு ஒய் இது ஒரு லைன், நெக்ஸ்ட்டு எம்என் இது வந்து ஒரு லைன், இது வந்து இன்டர்செக்டட்டு, இது வந்து ஓவில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் இது எது வந்து சி, இதுதான் வந்து சி. நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து சி. அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்கிறோம், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெர்டிக்கலாக ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து இங்கே என்ன இதோ அதுதான் இங்கேயும் வரும். அப்போ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல். அப்போ இது சியா, அப்போ இது ரெண்டும் இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். அப்போ 2 ஸ்ட்ரைட் லைனு இன்டர்செக்ட், இந்த 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கா, அப்போ 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் intersect vertically opposite angles வந்து இது வந்து intersect ஆகுது. இப்படி intersect ஆகும்போது இந்த vertically opposite angles வந்து என்னது, இதுவும் இதுவும் equal. அப்போ vertically opposite angles equal. இப்போ நம்ம வந்து எதை கண்டுபிடிக்கணும், சி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு இது வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏ இங்கே வந்து 90 டிகிரின்னு இருக்கா, ஏ வந்து இங்கே ஏ இருக்குது, இங்கே 90 டிகிரி இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் 90 டிகிரி தான். அப்போ இதுக்கும் இதுவும் தானே ஈக்குவல். அப்போ அந்த இதை நம்ம எடுத்துக்கலாம். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 90 டிகிரி. இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து நம்ம இது ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாகும் போது ஏ ப்ளஸ் 90 டிகிரி இங்கே இருக்குது. ஸோ இதை சிஏ தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸுங்கிறதுனால நம்ம ஏ ப்ளஸ் 90 டிகிரியை நம்ம எடுத்துக்கிறோம். ஏக்கு நமக்கு வேல்யூ தெரியும். அப்போ 36 ப்ளஸ் 90. அப்போ 36 ப்ளஸ் 90 எவ்வளோ, 6 10 11 12. அப்போ சி நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, 126 டிகிரி. இதுதான் வந்து ஆன்சர். ஒரு வாட்டி சொல்லிடுறேன். எக்ஸு ஒய்யு எம்என் இன்டர்செக்ட் அட் ஓ. எக்ஸு ஒய்ங்கிறது ஒரு லைன், எம்என்னுங்கிறது ஒரு லைனு. ஸோ இது வந்து இன்டர்செக்ட் ஆகுது, ஓங்கிற இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, A/B 2/3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ A/Bங்கும் போது ஏக்கு நம்ம வந்து 2xன்னு கொடுத்துருக்குறோம், பிக்கு வந்து 3xன்னு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். எக்ஸு ஒய்ங்கிறது ஸ்ட்ரைட் ஆங்கிள், ஸோ 180 டிகிரி. இப்போ இதில் நம்ம வந்து 2x 3xன்னு கொடுத்துட்டோமா, ஏக்கு வந்து 2xன்னு கொடுத்தாச்சு, பிக்கு வந்து 3xன்னு கொடுத்தாச்சு. அப்போ இந்த எக்ஸ் ஒய் இருக்கா, இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள், அப்போ 180 டிகிரி. அப்போ இது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணலாமா, இது ஆட் பண்ணால் நமக்கு வருமா, அப்போ 3x ப்ளஸ் 2x ப்ளஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு ஸ்ட்ரைட் ஆங்கிள்ங்கிறதுனால 180 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா 5x ப்ளஸ் இது. ஸோ எக்ஸு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம் 18 டிகிரி. ஏக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2x. அப்போ ஏ ஈக்குவல் டு 2xனா 2 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ 18. அப்போ ஏக்கு வந்து 36 டிகிரி. அதே மாதிரி பிக்கு வந்து என்ன 3x. அப்போ 3 இன்ட்டு 18 டிகிரி வந்து 54 டிகிரி. இப்போ நமக்கு வந்து சி தான் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏயும் பியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் எடுத்து நம்ம எழுதலாம். இப்போ எக்ஸு ஒய்ங்கிறது ஒரு லைனு, எம்என்னுங்கிறது ஒரு லைனு. ஸோ இது வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்ட் ஆகும்போது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்,
இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்னால் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இது வந்து சி. அப்போ இது வந்து இந்த சைடில் உள்ளதும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த சிக்கு இதுக்கு ஈக்குவலாக எது இருக்குது? ஏயும் இந்த 90 டிகிரியும் இருக்குது. அப்போ ஏல என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் 90 டிகிரி இருக்கா? ஸோ இதுக்கு சிக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ங்கிறதுனால ஏ ப்ளஸ் நம்ம 90 டிகிரின்னு போடுவோம். ஏக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் 36 டிகிரி. ஸோ அதை ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு சி வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து ஆன்சர்.